இதில் ஏதாவது ஒரு கதையில் இதில் அஜித் நடித்தா நல்லாயிருக்கும், அவருக்கு இந்த கதை பொருந்தும் அப்படின்னு ஏதாவது உங்ககிட்ட கதை இருக்கா? இல்லை அப்படியான ஒரு அப்ரோச்சஸ் இது வரைக்கும் நடந்திருக்கா? இப்போ தான் அந்த டாக்ஸ் ஆரம்பிச்சிருக்கு சார். கொஞ்சம் ரீசெண்டாக ஒரு 10 months முன்னாடி ஸ்டார்டட் டாக்கிங். எனக்குமே அஜித் சாருக்கு ஒரு படம் பண்ணணும்னு இருக்குது சார். எனக்கு அவரை ரொம்ப அவருக்கு ஒரு ஆன்ஸ்க்ரீன் மனான்சிங் ஒன்று இருக்குது. அவரோட ஆக்ஷன் சைடை வந்து எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குது என்னோட கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸில். அந்த சட்டிலாக ஒரு மாதிரி பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குது. அதுக்கு ஒரு கதையும் முன்னாடி பேசியிருந்தோம். அகெயின் இப்போ சாரோட இன்ட்ரெஸ்ட் வந்து இதில் இருக்குல்ல, அவர் கம்ப்ளீட்லி இன்டூ ரேசிங்கில் இருக்காரு. அண்ட் ஐ எம் ஆல்சோ பிஸி வித் மை ப்ராஜெக்ட்ஸ். ஸோ ஒன்ஸ் அது செட் ஆகும்போது ஐ திங்க் தட் வில் பி a film. எப்படி சார் நான் பண்ணாமல் இருக்க முடியும்? அதுதான் கேட்குறேன். ஏன்னா ஒரு சார் எனக்குமே அதை முடிக்கும் போது தான் அந்த கம்ப்ளீஷன் ஆஃப் ஒர்க்கிங் வித் ஆல் தி ஆக்டர்ஸ் வரும். ஆமாம், ஏன்னா இந்த ஜென்ரேஷனுடைய டாப் 2 ஆக்டர்ஸோட பண்ணியாச்சு, இவரோட பண்ணியாச்சு, அப்போ இவரோட ஒன்று பண்ணு. ஸோ அவருக்கான ஒரு கதை கிட்டத்தட்ட இருக்குது சார், இருக்குது, பேசி கையில் தான் இருக்குது. இப்போ நீங்கள் பேச்சு தொடங்கியிருக்கு அப்படிங்கிறது வந்து நேரடியாக அவரோடு பேசியிருக்கீங்களா? இல்லை சார், இவர் மூலியமாக பேசணும். நான் சுரேஷ் சந்திரா சார் வந்து எனக்கு ரொம்ப நாளாக தெரியும். ஸோ அவர் என்ன வாடா படம் தான் பேசிட்டு எனக்கு முன்னாடின்னு தெரியும், ஃபஸ்ட் படத்துலேருந்து தெரியும். அப்போ அவர் சொல்லிட்டு இருந்தார், எப்படா இந்த சைடு எப்போ இங்கே வருவேன், எப்போ இங்கே வருவேன், எப்போ இங்கே வருவேன் முன்னாடி கேட்டிருந்தார். சார் என்ன சார் சான்ஸ் கிடச்சா வந்துட தான் போகிறேன், நீங்கள் ப்ராப்பராக அதுக்கு ஒன்று செட் பண்ணுங்கள் சார்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கோம். அதான் இப்போது எல்லாரோட டைம் லைனும் ஒத்து வர்றது தான் ஒரு படம் அமையறதுக்கான ரீசன். இல்லை நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மோட்டிவில் தான் எல்லாருமே இருப்பாங்க, இந்த டைரக்டர்ஸும் ஆக்டர்ஸும். பட் அது எந்த டைம் லைன்லன்னு வரும்போது ஈக்குவலாக 2 பேரும் ஃப்ரீயாக இருக்கிற ஒரு டைம் வரணும்ல சார். ஓகே, அவரும் இந்த கமிட்மெண்ட்ஸ்லாம் இல்லாமல் வரணும், நீங்களும் இதுலேருந்து வரணும். ஆனால் அந்த டயத்தில் ஒரு அஜித் லோக்கி காம்பினேஷனில் ஒரு படம் இருக்குது. ஸோ 100% ஐ வில் டைரக்ட் அஜித் சார். எனக்கு பண்ணணும், நான் அஜித் சாருக்கு ஒரு படம் பண்ணி ஆகணும். எனக்கு அது பயங்கர ஒரு ஆசை இருக்குது. அதனால் அது எப்படி நடந்துடும் எப்போங்கிறது தான் தெரியாது, அதுதான் பிரச்சனை. ஓகே.